கொள்ளுவார்களா என்பதே குழப்பமாம். உன்னை அறிந்தால், உன்னை புரிந்தால் அனைத்தும் கைவசப்படும் என்பதற்காகவே போகனை அழைத்து அமர வைத்தேன் என்று. அதுக்கு நீங்க கால தேவன் அதற்குண்டான விஷயங்களை பார்த்து அதற்குண்டான பாதைகளை அழைச்சி போகல எல்லாம் சரியா வரும்னு சிவசபையோட ஆற்றல் பிரபஞ்சம் முழுவதும் சீக்கிரம் தெரிய வச்சிருக்கீங்கிறது நல்லா தெரியும். உன் காலடியில் இருக்கிறான் என்பதை மறைந்து விட்டீரோ வாழை சித்தரே? திருநாளன்று நீர் செய்வது காலனின் பணி. வாழை சித்தருக்கு அனைத்தும் தெரிந்திருந்தாலும் விஸ்வாமித்திரனிடம் ஏதும் தெரியாதது போல் நடிக்க வேண்டுமோ? உயர் சூட்சமத்துக்குள்ள நீங்க பாருங்க, நான் இயல்புல உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஓ மகதீஷாய நமக. வாழை சித்தரே காலன், காலனே வாழை சித்தர். ஏன் தெரியட்டும் தெரியட்டும், நம்மவர்களுக்கு தெரியட்டும். 2 மாதங்களுக்கு முன்னால் நோய்வாய்ப்பட்டு இந்நோயிலிருந்து மீளவே முடியாது என்று கூறியவர்களிடத்திலும் அதிலிருந்து மீட்டு காட்டியவர் தானே நீங்கள்? ஓ மகதீஷாய நமக. யாரை கூறுகிறேன் என்று புரிகிறதா? யாரை கூறுகிறேன் என்று புரிகிறதா? யார கூறுதிய, என்னை கூறுதியலா? ஒரு நோய்வாய்ப்பட்டு இருந்தவர் உம்மிடம் சரணாகதி அடைந்தவுடன் காலன் செய்ய வேண்டிய வேலையை நிறுத்தி அவர் மருத்துவமனையில் சென்று அதை பார்த்த பொழுது ஏதுமே இல்லை, எவ்வாறு சென்றது என்று வினவினார்களே. அப்பொழுது காலனின் வேலையை தடுத்தது யார்? சிவசபை, சிவசபை, சிவமகா வாழை சித்தர். அது அவரின் அடிப்பணிவு சரணாகதிக்காக நீர் கொடுத்தது. கொஞ்ச நாளைக்கு உயர்வான விஷயங்கள்லாம் உயர் கால மாற்றங்களிலே நிகழட்டும். இப்போ இங்க இயல்புல இகலோகத்துல அது நகைப்புக்கு உண்டான விஷயங்களா இல்லாம இயல்பு நிலையிலே சபை உயர் வளர்ச்சி கண்டு உயர்வான சீடர்களுக்குலாம் இப்போ 100க்கு 60% காட்சிகள் கிடைக்கி. சபையிலிருந்து சின்ன பிள்ளைகளுக்கு மட்டும், சின்ன பிள்ளைகளுக்கு கூட கிடைக்கி. இக்கட்டான நிலையில கதறி அழும்போது அகத்திய பெருமான் போய் பேசுறாரு. பெண்கள் வாகனத்தை ஓட்டிட்டு போயிட அகத்தியன் ஆனந்தமாய் அமர்ந்தோன்னு சொல்லி அவங்களுக்குள்ள போய் உரை நிகழ்த்துறாரு. இதெல்லாம் கேட்க வியப்பா இருக்கு. வாழை தேவி போய் கதறி அழுகும் போது அவங்க வீட்டுல உட்கார்ந்து குழந்தைகள் மேல இருந்து பேசுது, நூலா பேசுது. இதெல்லாம் எங்கும் நடைபெறாத விஷயம். அத நீங்க எல்லாம் அனுகிரகம் பண்ணுவீங்க. புரிந்தவனை வைத்து புரிந்தும் புரியாதவனை சரி செய்து புரிந்தும் புரியாமல் திரிபவர்களை அகற்றி புரிந்தும் புரிந்திருந்த பொழுதும் அதை அடிப்படையோடு கேட்டவனுக்கு அனைத்தையும் அளித்து அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் வாழை சித்தரே, இங்கு ஏதும் சிவசபையிலே நடக்கும் ஏதும் நகைப்புக்கல்ல, அனைத்தும் உண்மை. பேசுபவர்கள் அனைத்தும் நகைப்பவர்கள் அல்ல, சித்தர்கள் என்பதை அனைவரும் மனதார உணர வேண்டும், உணர்ந்தே ஆக வேண்டும். இல்லை என்றால் சிவசபைக்கு வர வேண்டுமா என்று அவரவர் சிந்தித்துக் கொண்டுதான் வர வேண்டும். ஏனென்றால் இங்கு அமர்ந்திருப்பவர் வாழை சித்தர் என்னும் சிவம். இது ஏதோ பூ உலகத்திலே வாழும் ஏதோ ஒரு மானுடன் ஏதோ ஒரு தனக்கான நிலைகளை உயர்த்திவிட்டு ஏதோ நிதி நிலைமைகளை பெருக்குவதற்காக அனைவரும் அழைத்து அமர வைத்து ஏதோ வந்ததையெல்லாம் சொல்லும் நிலை இது அல்ல. ஒருவரை வாழை சித்தர் காணும் பொழுது என்ன நிகழ்கிறது என்றால் அவர் அந்நிலையிலே அவரை காண்பதில்லை. நான் முன்பொரு முறையே கூறியிருந்தேன், பின்னுள்ள ஜென்மங்களும் முன்னுள்ள ஜென்மங்களையும் கணக்கிட்டு இஜென்மத்திலே நீர் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக அவரவருக்கான கணக்குகளை இட்டு காலனின் வேலையை செய்து அவர்களை அனைத்தையும் கால மாற்றத்திற்காக களி மாற்றத்திற்காக அனைவரையும் இன்புற்று வாழ வேண்டும் என்று ஆசீர்வதிக்கும் ஒரே சித்தன் வாழை சித்தன் என்பதை மறந்திருக்கும் அனைவருக்கும் இதை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். விஸ்வாமித்திரன். விஸ்வாமித்திர மகரிஷியே நமோ நமக. பெரும் கருணை வடிவமே நமோ நமக.
அதற்காகத்தான் சிவராத்திரி என்ற தினத்திலே எவருக்கெல்லாம் வாழைச்சித்தர் சபை மீதும் வாழைச்சித்தர் மீதும் சிவசபை மீதும் சந்தேகம் உள்ளதோ அனைவரும் அமர்ந்திருந்து அவரவர் காட்சிகளை கண்டு உணருங்கள், சொல்லுங்கள் என்று கூறினோம். அனைத்தையும் கண்டார்கள். அனைவரும் சொன்னார்களா என்பதே பெரும் கேள்விக்குறி. இல்ல, எல்லாரும் சொல்லல, அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல ஆரம்பிச்சாங்க. இன்னும் சொல்லிக்கிட்டு வராங்க. நான் சொல்லணும்னு நினைச்சேன், இன்னும் சொல்லிக்கிட்டே வராங்க. எல்லாம் உணர்ந்துட்டாங்க. நீங்க இந்த இடத்திலே இது நிகழ்கிறதா என்னும் பிரமிப்பா, அல்லது இந்த இடத்திலே இது நிகழ்ந்து விட்டதே என்னும் யோசனையா, அல்லது இங்கா இது நிகழ்கிறது என்ற பொறாமையா, இல்லது இங்கே நிகழ்ந்து விட்டதே என்ற பெருமிதமா? எல்லாம் தான், எல்லாம் இதுக்குள்ள இருக்கு. நீங்க சொல்றது எல்லாம் நல்லா ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த நிலைதான், எல்லாமே அந்த நிலைதான். இன்னும் இது இங்க வந்து சரணடைஞ்சு கிடக்கிற சீடர்களாலே சில நேரத்துல ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை நிலவுது. அதாவது நிலையில் இருந்து குடித்தோல் போற்றிக் கொண்டு இருக்கும் சிங்கத்தை போல் நான் சிங்கம் சிங்கம் என்று கூறிவிட்டு அல்ல நான் ஆடுதான் என்று கூறும் மனசஞ்சலங்கள் உள்ள இந்நிகழ்விலே சிங்கமாக இருந்து விட்டால் பிரச்சனை இல்லை. இன்று வந்தவுடன் நான் சிங்கம், இங்கிருந்து சென்றவுடன் நான் சிங்கம் அல்ல புலி என்றால் பிரச்சனை. அதனால் எதெல்லாம் நிகழ்ந்ததோ உரைத்தாலும் உரைக்காவிட்டாலும் அனைத்தையும் நாம் அனைவரும் அறிவோம் என்பதே உண்மை. எதற்காக நாம் அதை, அதுவும் உன் உடலில் இருந்து வந்த பரிமாணத்தினால் அனைவரும் கண்டார்கள். நேரடியாக அனைவருக்கும் காட்சிகள் கண்டிருந்தால் மூளைகள் எல்லாம் இரத்த நாளங்கள் எல்லாம் பெசகிருக்கும் என்பதே உண்மை. உன் திரு உருவத்திலே தாங்கி அதை அனைவரும் காணும் பொருட்டாக நீர் ஒளிபரப்பினீர் என்பதை மற்றொரு முறையும் மூன்றாவது முறையாக இதை கூறுகிறேன். கேட்காதவர்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அதை நீங்க அன்னைக்கும் சொல்லிட்டே, இப்பவும் அந்த நிகழ்வுகள் அங்கங்க காட்சிகள் அனுப்புறங்கிறதெல்லாம் நீங்க சொன்ன முறைப்படி இங்க எதிரொலிச்சு நடக்கு அப்படிங்கிறது உணர முடியுது. அது வாழைச்சித்தனை முழுவதுமா நம்பினவங்க வாழைச்சித்த சபையை, அகத்திய மகாசபை. வாழைச்சித்தர் என்பது என்னவென்று கூறிவிட்டேன். வாழைச்சித்தரை மனதில் நினைத்தால் குடும்பம் வாழையடி வாழையாக நன்றாக இருக்கும் என்பதையும் உரைத்து விட்டேன். அவர்கள் வெளியே கூறினாலும் சரி, கூறாமல் பெருமிதத்துடன் நான் வாழைச்சித்தர் நாமத்தை கூற மாட்டேன் என்று சொல்லி அடிமனதிலே கூறிக்கொண்டிருந்தாலும் சரி, அதை நாங்கள் கண்டுபிடித்து விடுவோம். அதனால் இங்கு வந்து நிற்கும் அனைவருக்கும் எதனால் ஒரு நிகழ்வு நிகழ்கிறது, தங்களையே அறியாமல் வாழைச்சித்தரை நினைத்ததால் நிகழ்கிறது. வேண்டுமென்றால் இங்கு வராமல் வாழைச்சித்தரை நினையாமல் ஒரு மாத காலம் இருந்து விட்டு சொல்லுங்கள் எது நிகழ்கிறது எது நிகழவில்லை என்று. அதாவது இங்க வரத சீடர்கள் வணங்கி நிற்கிற சீடர்கள் இப்ப வந்து மனோநிலையை வந்து உங்க புரிஞ்சுக்கிட முடியுது. எப்படின்னா, இறைவன் நாங்க, அகத்திய பெருமான் நாங்க, சித்தர்கள் நாங்க அப்படின்னு ஒரு நிலை, அம்பாள் நாங்க அப்படின்னு நிலைக்குள்ள வாழைச்சித்தனை எங்க இருந்து வந்தான்? நாங்கள் என்றால் புரியவில்லை. வாழைச்சித்தரு நாங்கள் நாங்க நேரா கும்பிட்டுக்கிடுவோம், நீ என்ன புரோக்கர் இடையில அப்படின்னு புரியலையா உங்களுக்கு? அந்த ஒரு நிலை ஆள் நிலையில வந்து அமிழ்ந்து வாழைச்சித்தரம் எல்லாங்கிற சூட்சமத்தை இங்க உரைச்சாலும் அந்த ஒரு நிலைக்குள்ள போய் அந்த நாமத்தை வந்து சொன்னாலும் சொல்லாத மாதிரி, பார்த்தாலும் பார்க்காத மாதிரி. அதைத்தான் கூறினேன். வெளிப்படையாக உரைக்க வேண்டும் என்றால் வெளியே உரைக்காமல் திருடனை போல் உள்மனதிலே உரைத்து விட்டு நடிப்பதுதான் பிரச்சனை. அதற்கு தான் கூறினேன், உண்மையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நிறுத்தி பாருங்கள் என்று. புரிகிறதா? அதாவது உன் நாமத்தை வெளிப்படையாக கூறினால் ஏதோ குறைந்து விடுவதை போல் உள்ளேயே கூறிக்கொண்டு அனைத்தையும் சாதித்துக் கொள்வது. அதேதான். வெளியே கூறியது நான் கூறவில்லை என்பது உள்ளேயே கூறிக்கொள்வது.
பெயரிட்டு கூற வேண்டும் என்றால் கூறிவிடலாம். வேண்டாம் வேணாம் வேண்டாம் வேண்டாம் வேணாம். ம். அதாவது நம்ம வந்து விஸ்வாமித்திரனுக்கும் தெரியும், விஸ்வாமித்திரனுக்கே தெரியும் என்றால் அகத்தியனுக்கும் தெரியும், அகத்தியனுக்கே தெரியும் என்றால் வாழைச்சித்தனுக்கே தெரியும், வாழைச்சித்தனுக்கே தெரியும் என்றால் பிரபஞ்சத்திற்கே தெரியும் என்பதே உண்மை. நம்ம மந்தையிலிருந்து மாணிக்கத்தை தான் எடுத்துட்டு பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம். மந்தையை வந்து அடையாளம் காமிச்சான்னா மாணிக்கம் நீங்க சொன்ன மாதிரி நல்லதும் சேர்ந்து கலைஞ்சிரும். அவ்வளவு தனக்குள்ளே அவ்வளவு நம்பிக்கை இருப்பின் உமது நாமத்தை உரைக்காமல் சிவசபையை நினையாமல் சாதித்து பார்க்கட்டுமே. இல்ல இப்ப உங்களுக்கு அதுல உள்ள சூட்சம் என்னன்னா, அவங்க அங்கெங்கெல்லாம் அலைஞ்சி குருமார்களை தேடி வாழும் குருமார்கள், வாழ்ந்து முடித்த குருநாதர்கள், ஜீவ சமாதிகள், ஆலய நிலைகள், அனைத்து விதமான எழுதி வைக்கப்பட்ட வாழ்ந்து முடிந்த குருக்கள் எழுதி வைக்கப்பட்ட நிலைகள். ஆனா அவங்களோட உண்மையான உரைகள் கூட கிடையாது. அதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அங்க ஆராய்ச்சி பண்ணி இங்க மேஞ்சி அதை செஞ்சு இதை செஞ்சு வந்து ஒண்ணுமே கிடைக்காம சிவமகா சித்த சபையில வந்து உட்கார்ந்த தருணத்துல உயர்வான சித்தி கிடைக்கி, சிவகாட்சிகள்லாம் கிடைக்கி, சிவலோகம் கண்ணுக்கு தெரியுது, சித்தலோகம் கண்ணுக்கு தெரியுது, உயர்வான. நான் ஒன்று கூறுகிறேன், உண்மையே சொல்கிறேன். இன்று இப்பூலகத்திலே இன்று நீர் அங்கிருந்து வண்டானம் கிராமத்திலிருந்து புறப்படுகிறீர். செல்லுங்கள், ஆண்டு காலம் மாத காலம் நடந்தே செல்லுங்கள், தகடையில் செல்லுங்கள், செல்லுங்கள் செல்லுங்கள் செல்லுங்கள், பூலகத்தில் இங்கிருந்து செல்லுங்கள், எந்தெந்தெல்லாம் கண்டம் உள்ளதோ அக்கண்டத்திற்கெல்லாம் செல்லுங்கள் செல்லுங்கள் செல்லுங்கள். உமது பயணம் நிறைவு பெறும் தருவாய் என்னவாக இருக்கும்? ஒரு முழு வட்டத்தை போட்டீர்கள் என்றால் அது வண்டானமாக இருக்கும். நான் கூறுவது வண்டானம் என்பது ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டேன். எங்கிருந்து வேணாலும் செல்லட்டும், அவர்கள் முழுமையாக சுற்றி வந்து இலக்கை அடைய வேண்டும் என்றால் அவர் எங்கு தொடங்கினார்களோ அங்குத்தான் வர வேண்டும். அதை போல் எவ்வளவு குருமார்களிடம் நீ சென்றாலும் முழுமை அடைய வேண்டும் என்றால் நீர் இங்கு வந்து தான் தீர வேண்டும். இல்லை என்றால் நீர் செல்லும் பயணம் தடைப்பட்ட பயணமே, பாதி பயணமே, முடிவுறாத பயணமே, முடிக்க முடியாத பயணமே, உன் வினை பயணமே. நீங்க ரைட், நீங்க அது பேர் வழியில இந்த அதுக்கு உண்டான வினாக்களை இடையில வந்து சொல்லிட்டு முழுமையான வினா என்னன்னா, அங்கெல்லாம் போய் கிடைக்காத விஷயம் ஏன் சிவசபையில வந்த உடனே கிடைக்கி அப்படிங்கிற நிலைய மறந்து நம்ம முன்னாடி பயணப்பட்டு விட்ட வந்த நிலைகள் இங்க வந்து தொடருதுன்னு நினைக்காங்க. ஆனா சிவசபையோட ஆற்றல் அதுக்குள்ள எங்க இருக்கு அப்படிங்கிறத மறந்து போயிருந்தாங்க. அந்த அந்த விஷயங்களை வந்து உயர் சூட்சமத்தை அவங்க எதுக்கு அனைவருக்கும் ஆசானாக மாற வேண்டும் என்ற ஆசைதானே. அனைவருக்கும் ஆசான ஆறுனா நல்லது. அப்படி ஆசான்களை தான் நம்ம உருவாக்குறதுக்கு தயார் பண்ணி. ஆசான் என்று சொல் 4 வார்த்தைகளிலே இருக்கலாம், ஆனால் கடினம் அல்லவா? இப்ப எல்லாரையும் வந்து நம்ம ஆசான்னு சொல்லாட்டாலும் அந்த நிலையில வச்சு அங்கங்க அனுப்பி உயர் பணி செய்யறதுக்கு உண்டான உயர்ந்த ஆசான் என்பவன் சிவசபையிலே நீர் மட்டும் தானப்பா, மற்றவர்கள் எல்லாம் நிர்வாகிகள், அவ்வளவுதான். ஆசான் என்ற நிலையை எவருமே அடையவில்லை. நீர் மட்டுமே ஆசான். ஆசான் என்ற நிலை ஒருவருக்கே சொந்தம், அது வாழைச்சித்தருக்கே சொந்தம். வேறு யாருக்கும் அந்த நிலை கொடுக்கப்படவில்லையே. கொடுக்கப்படல. இப்ப நம்மளோட டார்கெட் என்ன, அந்த இது என்னன்னா லட்சியம் என்னன்னா, ஆசான் நிலை கொண்ட சீடர்களை உருவாக்கி அவங்கள வந்து நிர்வாகிகளே நீங்க வச்சுக்கிடுவோம், நீங்க சொன்ன மாதிரி வச்சுக்கிட்டு அங்கங்க எல்லைகள் தோறும் அவங்க பணி வந்து சிறக்கணும். அங்கங்க ஆனால் அனைவருக்கும் ஆசான் ஆகக்கூடிய தகுதிகள் இருக்கிறது. ஆனால் அந்த தகுதிகளை தாண்டி ஆசான் நிலைக்கு வந்தால் ஆசான்கள் ஆக்கிவிடலாம். நமக்கு என்ன ஆசான்கள் ஆக்க பஞ்சமா? நிலையை அடைய வேண்டும் அல்லவா? ஆமா, அதுக்கு அது அடைய மாட்டேங்க. நிலை அடையாமல் எவ்வாறு ஆசான்கள் ஆக்குவது? அதான் குறுக்கு வழிக்குள்ள புகுந்து உட்கார்ந்துக்கணும்னு நினைக்காங்க, எங்கேயாச்சும் பக்குவப்படாம.
உட்காந்துக்கிட்டு பக்குவப்படாமல் பரன்ல ஏறி உட்காந்துக்கிட்டு என்னை பார்த்துக்கிட்டு இருந்து என்ன பண்ண, பக்குவப்பட்டு நீ ஏறி உட்காந்து உரக்க ஆற்றிலே செல்லும் சிறு படகு எவ்வாறு துடுப்பு இல்லாமல் சென்றால் எங்கு செல்கிறது என்று தெரியாமல் அடித்து செல்லப்படுமோ, அதைப்போல் ஒரு நல்ல ஆசான் இல்லாமல் பயணிக்கும் எல்லாம் துடுப்பில்லாத படகுகளைப் போல் எங்கு சென்று முட்டி நிற்கும் என்பதே தெரியாத நிலைதான் ஆன்மீகம். அதனால் அமைதியாக ஆசானாகிய துடுப்பை கைப்பற்றி கொண்டு சென்றால் இலக்கை ஏதுவாக எளிமையாக சென்று அடைந்து விடலாம். புரிகிறதா? இல்லை என்றால் செல்லும் இடம் தெரியாது, செல்லும் திசை தெரியாது, எங்கு செல்வோம் என்றே தெரியாது, பிறகு நாம் எங்கென்றே தெரியாது. ஆமாம், அது போயிடும். சரி, இவ்வளவு போதும் அவங்களுக்கு, இவ்வளவு போதும். எதுக்குன்னா உன்னதமான விஷயங்களை உயர்வா வழி நடக்கத அவங்ககிட்ட புகுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம். இதையே ஒரு அளவுக்கு மீறி நம்ம பேசுறா அவங்க நினைச்சு அதையும் கலனப்பட்டு அதுலேயும் பக்குவப்படா நிலை கொண்ட சீடர்களும் அதையும் புரிஞ்சுக்கிடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள அலசி ஆராய்ச்சி அவங்களுக்குள்ள இருந்து நல்ல ஆற்றலான சீடர்களை தேர்ந்தெடுக்கும் பணியில ரொம்ப சரணாகதியான மிக 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 எளிமையானது என்பது அடிப்பணிவும் சரணாகதியும் தான். ஏதும் இல்லை, அனைத்தும் நீரே என்று செய்துவிட்டால் அனைத்துமே முடிந்து விட்டது. இதைத்தான் வருடாந்திர காலமாக கூறிக்கொண்டிருக்கிறேன். மிக 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 எளிமை. சலனமற்ற நிலையில் வாருங்கள். வேண்டுமென்றால் எதையோ பேசுகிறீர்கள், எதையோ செய்கிறீர்கள், எதையோ செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். இதை கொஞ்சம் முயற்சித்து பார்த்து வந்துவிட்டால் அனைத்தும் தீர்ந்துவிடும். நல்லா போய்கிட்டு இருக்கு, அற்புதமா போய்கிட்டு இருக்கு. ஆற்றல்லாம் மிகுந்து அங்கங்க அருட்காட்சிகள், அதாவது சாட்சியோட எல்லா நிலைகளையும் வந்து நிகழ்த்திக்கிட்டு இருக்கு. அங்கங்க கதறி அழும்போது அற்புதமா போய் உட்கார்ந்து பேசக்கூடிய நிலை அகத்திய பெருமான் 2 வருடங்களுக்கு முன் கூறியதை போல் நான் செல்வேன் அனைவர் வீட்டிற்கும், அங்கு சென்று பேசுவேன் என்று உரைத்தது இன்று நிகழ்ந்து விட்டதல்லவா? ஆமா ஆமா ஆமா, நிதர்சனமா நிச்சயமா நடந்துகிட்டு. இதை நாங்கள் கூறினால் நாங்களே கூறிக்கொண்டோம் என்பதை போல் இருக்கும். அவரவர்கள் கூறும் திருவாய் மொழிகளிலிருந்து உதிர்க்கப்படும் வார்த்தைகளாக வரும் பொழுது அதன் சக்தியும் வீரமும் வேறு. சாட்சிகளோட வருது. வருங்காலத்துல இப்ப சாட்சிகள் வந்து சொல்லுது, அவர் கூறியதை போல் அவரவர் நினைக்கும் இல்லத்திற்கு நான் சென்று அமர்வேன் என்றார். அமர்ந்தார். நாங்கள் எப்பொழுதும் போய் உரைப்பதில்லை. எல்லாம் உணர்றாங்க. உயர்ந்து உச்ச கட்டத்துல ஒண்ணுமே இல்லைன்னு பாஞ்சாலி கையை தூக்குன மாதிரி சிவசபைய உயர்வான இடத்துல வச்சு நிற்கும் போது எல்லாம் நிகழுது. அது வந்து நிதர்சனமா பார்த்தாச்சு. ஒண்ணுமே இல்ல, சிவசபை தான், இதுக்கு மேல எனக்கு சொந்தம் இல்லை, பந்தம் இல்லை, எந்த விஷயம் இல்லை, இறைவா அப்படின்னு, இறை சபை தான் அப்படின்னு கையை எடுத்து நிற்கல. வாழ்க்கையோட விளிம்புல போய் நிற்கல, மரணத்தோட விளிம்புல போய் நிற்கல. அந்த விஷயங்கள் உடனே நடந்து அது அதிசயமா இருக்கு எங்களுக்கு. வருங்காலங்கள் அது சாட்சிகளோட சொல்லுவோம் இருக்காங்க. அந்த நிலையை உணர்ந்தவங்க அது நடந்துகிட்டு இருக்கு. அந்த நிகழ்வுகள்லாம் அதை ரொம்ப பார்க்கறதுக்கு பெருமிதமா இருக்கு. நம்புறவங்களுக்கு நம்ம வழிகாட்டிட்டு போவோம். நம்பாதவங்க அது நீங்க சொன்ன மாதிரி அவன் எத்தனை சுழற்சியாகி எங்கெங்கெல்லாம் போய் எந்த தந்து கொண்டெல்லாம் முளைஞ்சி எரியும் ஜோதியும் சிவம், நம்பாதவனுக்கு எரியும் ஜோதியும் ஒளி. அவ்வளவுதான். சிவசபை ரொம்ப அது என்னது இங்கிலீஷ்ல தான் சில தமிழ் வாச மாட்டோம், அதாவது பார்க்கும் கண்ணோட்டத்திலே உள்ளது. எவ்வாறு திரியிலே நெருப்பிட்டவுடன் அந்நெருப்பானது ஜுவாலையாக நின்று எரிகிறது, காற்றின் விசையை எதிர்நோக்கி எரிகிறது, அதன் அறிவியல் என்ன, இதெல்லாம் பேசும் அவர்கள் அறிவியல் என்ற ஒன்றை உருவாக்கியவனே சிவன் என்பதை உணராமல் நிற்கிறார்கள். வேதியியலின் கலவைகளினால் அறிவியல் உருவான என்பதை உணராமல் நிற்கிறார்கள். நீங்க இன்னும் கொஞ்சம் இப்ப வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு, அதாவது மெய்ஞான ரீதியா அது என்ன சொல்றது, சயின்டிபிக்கான்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, அத மாதிரி ஒரு உரை நிகழ்த்தணும். இறைவன், இறைவி, பேரண்டம், ஒன்றை
நிகழ்த்தும் தருவாயிலே இச்சீரனை வர சொல்கிறேன். கேள்வி கடைகளை தொடுத்து வைக்கவும் நான் வந்து பதிலளிக்கிறேன் அனைவருக்கும். ஏன்னா அது உயர்வா தேவைப்படுது. இப்போ யாரோ வந்து சொல்லிக்கிட்டு இருந்தபோது அவங்க வளர்ச்சி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் தெரிஞ்ச திசைகளில் மக்களை வந்து மக்களை அது இதுன்னு விஞ்ஞானம் பேரை சொல்லி ஆன்மீகத்தை கொள்ளத்தி வச்சு அதில் குளிர்காஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த நிலைக்கு உயர்வான விளக்கங்கள் சிவசபையிலிருந்து சிவஞான சபையிலிருந்து சிவசபை எப்பொழுதும் ஒரு விளக்கங்கள் அளிக்கப்படும் என்று முடிவெடுத்து விட்டால் அது தெளிவான ஆணித்தரமான விளக்கங்களாகவே இருக்கும் என்பதே உண்மை. இப்பொழுது போகன் உரைத்ததை போல் அவன் கூறியதை மனதிலே சிந்தித்து பாருங்கள். நானும் யோசித்தேன். அறிவியல் எங்கோ சென்று விட்டான் போகன். அதனால் அனைத்தும் தெளிவாகவே இருக்கும். சிவசபையிலிருந்து உதிர்க்கப்படும் வார்த்தைகள் எல்லாம் தெளிந்த நீரை போல் தான் இருக்குமே தவிர அதில் கலப்படங்கள் இல்லாமல் கலப்படமற்ற நிலையிலேயே அது அனைவருக்கும் பகிரப்படும் என்பதே உண்மை. இந்நிகழ்வோடு அனைவருக்கும் நல்ல ஆசிகள் பகிர்ந்து அனைத்தும் நல்ல விதமாக செல்ல விஸ்வாமித்திரன் ஆசி அளித்து சிவசபை ஆசானை வணங்கி உன் சீடனை விடுத்து அமர்கிறேன். விஸ்வாமித்திர மகரிஷியே நமோ நமக நமோ நமக நமோ நமக. பேராற்றலை பெருங்கருணை வடிவமே பெருஞ்சபை அமர்ந்த பெருமா முனிவர்களே நமோ